பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் எனக்கு எல்லாமே. அவரை தான் நான் எனக்கு முன்பாக வச்சிருக்கேன். அவர் என் முன்னால நடக்கிறவர், என் கூடவே நடக்கிறவர், என் பின்னாலேயும் என்னை பாதுகாக்கிற தெய்வம் அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு அழகான ஜெபம். நீங்களும் அப்படி சொல்லணும். உங்கள் வாழ்க்கையில் வர இந்த போராட்டம், பிரச்சனை, இதையெல்லாம் பார்த்து சோர்ந்து போயிட்டீங்களா? உங்களை அசைச்சு பார்க்க பிசாசு அதையெல்லாம் செய்கிறான். ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? பிசாசே, நீ என்னை அசைக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அவர் என் வலது பரிசத்தில் என் கையை பிடித்து கொண்டு என் கூட நடக்கிறாரு. உன் தலையை நசுக்கின இயேசு கிறிஸ்து, அவர் உன்னுடைய வல்லமையெல்லாம் உறிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து, அவர் என் கூட இருக்கிறாரு. அதனால உன்னுடைய திட்டம், யோசனை, உன்னுடைய எந்த வல்லமையும் இங்கே பலிக்காதுன்னு தைரியமாக சொல்லுங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லைன்னு தைரியமாக சொல்லுங்களேன். அப்பதான் பிசாசு பயப்படுவான். ஆண்டவர் பேரை சொன்னாவே அவன் நடுங்குவான். அதனால எதை நினைச்சுமே கவலைப்படாதீங்க, சோர்ந்தும் போகாதீங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நீங்க எனக்கு முன்பாக இருக்கும்போது எதுவும் எந்த வல்லமையும் என்னை அசைக்க முடியாதுப்பா. நீங்க என் வலது பரிசத்தில் இருக்கிறதுக்காகவும் என் கரம் பிடித்து நடத்துகிற கிருபைகளுக்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.